வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 இந்த பர்டிகுலர் மொபைலோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் நான் வந்து சில காலங்கள் என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேமராக்காக எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. நான் தான் பெஸ்ட்டு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மொபைல்ஸ் தினம் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண மொபைலில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் கேமரா மொபைல்னால் இந்த பர்டிகுலர் Honor 200 மொபைலில் சொல்லலாம். ஸோ Honor 200 கேமரா மட்டும் இல்லை, டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. ஸோ கைக்கு அடக்கமாக ஸ்லிம்மாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து இந்த மார்பிள் ஃபினிஷில் இருக்குது, இந்த ஒயிட் கலரில். ஸோ அப்படி நீங்கள் கையில் பிடிக்கும் போதே வழுக்கிட்டு ஸ்லிப்பரியாக விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஃபீல் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 300 டேஸாக இந்த பர்டிகுலர் மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரைமரி அண்ட் செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 300 டேஸ் ரிவ்யூ ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லுக்ஸ் அண்ட் டிசைனை பார்த்துருவோம். ஸோ டிசைன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரியரில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் மார்பிள் ஃபினிஷில் இருக்குது. அப்படியே கை வைக்கும்போதே ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு ஸ்மஜஸ் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. பட் சைட்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கலாம். சைடில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் கோட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாத மாதிரி கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். பட் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு சூப்பராக ஒட்டுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு ரைட்டில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, அதுக்கு பக்கத்தில் ரெண்டு நேனோ சிம் போடுற மாதிரி ஒரு சிம் ட்ரே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக விட்டுருக்காங்க. அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் ரெக்கர்ஸ் இருக்குது. ரெண்டுமே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஐஆர் சென்சார் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஐஆர் சென்சார் நல்லாவே ரிமோட் சூப்பராக வேலை செய்யுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கு ஆல் சைடு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. கர்வ்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. 4000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. சன்லைட் விசிபிலிட்டி எனக்கு IQ Neo 10R கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. IQ Neo 10Rல கொஞ்சம் பெட்டரான சன்லைட் விசிபிலிட்டி இருக்குது. பட்டு மற்ற டைம் நீங்கள் கண்டென்ட் பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது, டிஸ்பிளே பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா IQ Neo 10R எனக்கு இந்த பர்டிகுலர் Honor 200 டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விவோவில் X சீரியஸில் டாப் வேரியன்ட் மொபைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குமோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. சம்டைம்ஸ் அதை விட பெட்டராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மெனு பார் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐஃபோன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். மற்றது எல்லாமே மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விவோ மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Android 15 அப்டேட் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது வரைக்கும் Android 15ல் தான் இந்த மொபைல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்க்குறது தான் அப்டேட்டு, லேட்டஸ்ட் அப்டேட்டு 9.0.0.179 இருக்குது. வித்தின் ப்ராக்கெட்டில் C675E7R2P1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் மேபி Android 16க்கான அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கிடைச்சா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் ட்ரை அவுட் வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து Qualcomm Snapdragon 7 Gen 3ன்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த மேஜிக் OS. கிட்டத்தட்ட ஃபன்டச் OSக்கு ஆப்பிள் OS ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. கேமரா மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் டிஸ்பிளே தான். அந்த விதத்தில் எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இருக்கிற டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளேயில் நம்ம ஏதாவது கண்டென்ட் வாட்ச் பண்ணுறோன்னா நமக்கு ஸ்பீக்கரோடைய அவுட்புட் ரொம்பவே முக்கியம். அந்த விதத்தில் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு அதை விட ரொம்பவே பிடிச்சிருக்கு. IQ Neo 10R கம்பேர் பண்ணும்போது எனக்கு Honor 200 ஸ்பீக்கர் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் டப்பாவில் சார்ஜர் கிடையாது. 100 வாட் சார்ஜர் நீங்கள் தனியாக பை பண்ணிக்கலாம். அது ஒரு 2000 rupees கிட்ட செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ டப்பாவில் சார்ஜர் கொடுக்காது எனக்கு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக தெரியுது. 7.7 mm தான் திக்னஸ் இருக்குது. அண்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கும். பேட்டரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெவி யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 1 டே பேட்டரி லைஃப் வரும். ஸோ அந்த 100 வாட் சார்ஜர் கொண்டு நீங்கள் சார்ஜ் போடும்போது 50 மினிட்ஸை விட கம்மியான டைம் தான் எடுக்கும். 50 நிமிஷத்துக்கு கம்மியான டைமில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும். உங்களோட பேட்டரி ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 to 15% பேட்டரி லைஃப் இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போடுங்க. அதுவே 95 to 100 இந்த டைமில் நீங்கள் சார்ஜர் அடாப்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் 95ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா 100 வந்துடும். ஸோ அதனால் 100 வந்தாலும் பரவாயில்ல, உடனே டக்குன்னு எடுத்துருங்க. ஸோ கேமிங் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் யாராவது ஹெவியான கேமராக இருந்தீங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கேமிங் மொபைலும் கிடையாது, ஒரு கேமரா மொபைல். ஸோ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃபிக்கு 50 MPக்கான கேமரா கொடுத்துருவாங்க. ஸோ 50 MPக்கான கேமரா சென்சார் நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இப்போ நான் நோட்டீஸ் பண்ணும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டே டைமில் எடுக்கும்போது இந்த ப்ராசஸிங் முடியறதுக்குள்ளே நான் அடுத்த கிளிக் போடும்போது இந்த மாதிரி பிளாக்காக வந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற ஒரு 2-3 செகண்ட் நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அருமையாக இருக்கும். அதை நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த கிளிப் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மேபி பிளாக்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லைட்டாக அந்த பிளரிங் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த ஆப்டிமைசேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதர்வைஸ் அதை ஆப்டிமைஸ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போர்ட்ரேட் மோடில் நீங்கள் செல்ஃபியில் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்லாம் நல்லாவே வரும். அதே மாதிரி உங்களுக்கு கேமராவோடைய அவுட்புட் நல்லாவே இருக்குது. ஃபோக்கஸிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ப்ராடாகவே இருக்குது. ஸோ IQ Neo 10R பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி ரொம்பவே சின்னதாக வச்சுருப்பாங்க. பட் இதில் எனக்கு யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட IQ Neo 6 யூஸ் பண்ணும்போது அந்த செல்ஃபி கேமரா கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. அதே அளவுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினலான அவுட்புட்டை தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரிஜினலான அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபிக்கு 50 MP கேமரா இல்லாமல் நீங்கள் ரியரில் எடுக்கிற 50 MP கேமராவும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வருது. ஸோ அதுலேயும் நீங்கள் மூன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூன் ஃபோட்டோகிராஃபின்னு தனியாலாம் இல்லை, நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலே மூன் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ ஓரளவுக்கு இல்லை, ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாவே இருக்குது. ரியரில் இருக்கிற மெயின் சென்சர் ஆட்டோ ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த குறைபாடும் கிடையாது. பட் செல்ஃபி வந்து உங்களுக்கு நல்ல லைட்டிங்கில் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ரியர் கேமரா எல்லா கண்டிஷன்லேயும் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ரியர் கேமராவில் உங்களுக்கு 50 MPக்கான டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ 50 MP மெயின் கேமரா அண்டு 50 MP டெலஃபோட்டோ ரெண்டுமே வந்து சென்சார் வந்து நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஃபோக்கஸிங்கும் ரெண்டுலேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு லாங்கில் தெரிகிற ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கலர் அக்யூரசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு Honor 200ல் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறதுக்கான ஒரு ஃபீல் தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வைட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 12 MPக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்புட்டும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அல்ட்ரா வைடு மெயின் கேமரா டெலஃபோட்டோ அண்டு செல்ஃபி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K 30 FPSல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சென்சார்லேருந்து எந்த சென்சாருக்கு வேணாலும் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான கேமரா மொபைலுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் Honor 200ல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு கேமரா டிவைஸ்ன்னு தான் சொல்ல முடியும் என்னால். ஸோ கேமரா குவாலிட்டியும் அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட்டும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் டெலஃபோட்டோ யூஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அதில் மட்டும் டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் எல்லா கேமராவிலையுமே நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி கிட்ட கொண்டு போனீங்கன்னா சூப்பரான அவுட்புட் மேக்ரோ மாதிரி அவுட்புட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஒரு சில டைம் மட்டும் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ரோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கேமரா சென்சாரில் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா ஓகேன்னு சொல்லலாம். மற்ற நிறைய மொபைலில் அப்படி தான் இருக்கும்.
அது கேமரா சென்சாரை நீங்கள் அல்ட்ராவைடுக்கு மாற்றினீங்கனாலோ இல்லை டெலஃபோட்டோவுக்கு மாற்றினீங்கனாலோ அந்தளவுக்கு குவாலிட்டி கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற கேமரா மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Honor 200 தான் பெஸ்ட்டு கேமரா மொபைலாக எனக்கு தோணுது. ஸோ நான் எதை வச்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கணும். எனக்கு கம்மியான காஸ்ட்டில் ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கிற மொபைல் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா இதை விட பெட்டரான கேமரா மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நீங்கள் காசு கம்மியாக ஒரு 20,000லேருந்து 25,000 இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல்னு எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு Honor 200 பெஸ்ட்டு சாய்ஸு. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6ங்கிறது அல்ட்ராவைடு, 1x மெயின் கேமரா, 2xம் மெயின் கேமராவில் ஜூம் பண்ணும், 2.5xங்கிறது டெலஃபோட்டோ. ஸோ இந்த 2.5க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2MP 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2x ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேமராவில் ஜூம் பண்ணும். அதுவே 2.5x அப்படிங்கிறது உங்களுக்கு டெலஃபோட்டோவில் ஜூம் பண்ணும். ஸோ அப்போ டெலஃபோட்டோவில் ஜூம் பண்ணும்போது கலர் அக்யூரசி மட்டும் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இது சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபில்டர்ஸு அண்டு ஷூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சூப்பர் மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷனும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் டியூல் வீடியோ மோடும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. போத் செல்ஃபி அண்டு ரியர் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நைட் மோடும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். இதில் PWM டிம்மிங் பார்த்தீங்கன்னா 3840 ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் நம்பர்ஸை வச்சு நீங்கள் எடை போடாமல் மொபைலில் கையில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டிஸ்பிளேவாக எனக்கு தோணுது. நீங்கள் யாராவது கேமராக்காக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன மொபைல், என்ன விலை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கால் குவாலிட்டி, கால் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் கால் ரெக்கார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போகும், அது மட்டும் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வேல்யூ 1.08 அண்டு பாடி சார் வேல்யூ 0.80 Watt/kgன்னு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ மொபைலோடைய ரேடியேஷன் உங்களுடைய ஹெல்த்துக்கு எப்போவுமே வந்து பேடு தான். அதனால் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கனாக்கா உங்கள் பாடியில் டச் ஆகாத மாதிரி மொபைலை யூஸ் பண்ணுங்கள். கால்ஸ் அட்டன் பண்ணும்போது காதில் டைரெக்டாக வைக்காமல் ஒரு ஹெட்செட் போட்டு பேசுங்க. அதுதான் வந்து உங்களுடைய பிரெயினுக்கு சேஃபு, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் சேஃபு. அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர் போட்டு பேசுனீங்கன்னா அதனுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அது எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒத்து வராது. Honor 200ல் LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி Honor 200 Proவில் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு LPDDR4X RAM கொடுத்துருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு என்னவோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் அண்ட் வீடியோ ரெண்டரிங் அண்ட் ஆல்சோ வீடியோ அப்லோடிங் இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவே மற்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற விவோ மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ட்ராபேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாட் கர்வ்டு டிஸ்பிளேங்கிறதுனால டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகமாகலாம் இல்லை, சும்மா லைட்டாக தான் அந்த கார்னர் மட்டும் வளைச்சி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த சைட்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலான்னு தோணுது. அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ 2 ட்ராபேக் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் ரொம்பவே கம்மி. அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. அண்டு நீங்கள் ஒரு கேஸ் வாங்கினா கூட கடையில் போனீங்கன்னா எதுவும் கிடைக்காது, ஆன்லைனில் தான் நம்ம தேடி அலைய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் எந்த அளவு செட் ஆகும் ஃபிட் ஆகுங்கிறது தெரியாது. ஸோ ஓவராலாக சர்வீஸ் அண்டு செகண்ட் சேல் இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த Honor மொபைல்ஸ் ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் Honor 200 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகவும் பிடித்த ஒரு மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகங்கிறது என்னுடைய கருத்து. 40,000 ரூபாய்க்கு விவோவில் V60 இல்லை விவோவில் V50 சீரியஸ் வாங்குறதுக்கு பதில் இந்த பர்டிகுலர் Honor 200 மொபைல் அதில் பாதி ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான டீல் தான் எனக்கு தோணுது இப்போ வரைக்கும். ஸோ இந்த மொபைலில் எனக்கு கேமரா பிடிச்சிருக்கு, டிஸ்பிளே பிடிச்சிருக்கு, ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கு, ப்ராசஸிங் பிடிச்சிருக்கு, ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மொபைல் பிடிச்சா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பிடிக்காமல் அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.